போகிறது ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசி இட்லி கார அரிசி போட்டு எப்படி நம்ம இட்லி செய்யலாம் அப்படின்றதும் அந்த இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கிறதும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்துங்க, இதுதாங்க ரேஷனில் போடுறோம் இல்லைங்களா, ரேஷன் புழுங்கல் அரிசிங்க. இதில் இருக்கிற அந்த நெல், அந்த கருப்பு அரிசி இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இது 4 கிளாஸ் எடுத்துக்கலாங்க. இது வந்துங்க பச்சை அரிசிங்க. இதுலேயும் அந்த குப்பை இதெல்லாம் இருக்குங்க, சுத்தம் பண்ணிவிட்டு இது 2 கிளாஸ் எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், இதுதாங்க இட்லி கார அரிசினா இட்லிக்குன்னு சொல்லி கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கனாலே தருவாங்க. இது 4 கிளாஸ் போட்டுக்கலாங்க. 1 2 3 4ங்க. இட்லி கார 4 கிளாஸுங்க. இது ரேஷன் புழுங்கல் அரிசிங்க. 1 2 4 கிளாஸுங்க. இட்லி கார அரிசிங்க. அதுலேயே ரேஷன் அரிசி 4 கிளாஸ், அதையும் போட்டுக்கலாங்க. இது வந்து ரேஷன் பச்சை அரிசி தாங்க, 1 கிளாஸ். இது 2 கிளாஸுங்க. 4 கிளாஸுக்கு 1 கிளாஸ் பச்சை அரிசிங்க. இப்போ 4 கிளாஸ் பாருங்கள், 4 கிளாஸ் இட்லி அரிசி, 4 கிளாஸ். இது ரெண்டுமே புழுங்கல் அரிசி தாங்க. இது போடுறது மட்டும்தாங்க பச்சை அரிசி, ரேஷன் பச்சை அரிசிங்க. நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னா 2 கிளாஸ் பச்சை அரிசி, 4 கிளாஸ் புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி, 4 கிளாஸ் இட்லி புழுங்கல் அரிசி, 8 கிளாஸ் புழுங்கல் அரிசிக்கு 2 கிளாஸ் பச்சை அரிசிங்க. இந்த பச்சை அரிசி போட்டு செஞ்சு பாருங்கள். 2 கிளாஸ் பச்சை அரிசி போட்டு இப்படி செய்யும்போது இட்லி தோசை ரெண்டுக்குமே இது சூப்பராக நல்லா வருங்க. இதை நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து முழு உளுந்துங்க, வெள்ளை உளுந்து தாங்க நான் போடுறேன். இப்போ நான் வந்து வெந்தயம் சேர்த்த போகிறது இல்லைங்க. நம்ம எதில் இட்லிக்கு எடுத்தோமோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் நல்லா குமிச்சு மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. உங்கள் கையில் இப்படி ஒரு கை போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்குங்க அளவு. போட்டு வச்சுக்கலாங்க. உளுந்து வந்து நான் ஊற வைக்க போகிறது இல்லைங்க. நம்ம ஆடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, வெள்ளை உளுந்துங்கிறதுனால நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நான் அரிசியை மட்டும் ஃபஸ்ட்டு கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அரிசி கழுவிட்டு கொண்டாந்து காட்டணும். அரிசி வந்து எப்பயுமே இது வந்து நம்ம நல்லா சுத்தமாக ஒரு 4-5 டைம் நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் நல்லா அழுக்கு இருக்குங்க. கழுவிட்டு நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து காட்டுறேன். பாருங்க, அரிசி பாருங்கள், இப்படி நல்லா வெள்ளையாக சூப்பராக நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். நல்லா பாருங்கள், இட்லி கார அரிசி, பச்சை அரிசி, ரேஷன் பச்சை அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி எல்லாம் இது மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. நான் 8 மணி நேரம் சொன்னாங்க. 8 மணி நேரம் கூட தேவையில்லை. நான் எடுத்து பார்த்தோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினா போதுங்க. மூடி வச்சிடலாங்க. இப்போ அரிசி ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து உளுந்து ஊற வைக்கிறேங்க. இது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இந்த 1 மணி நேரம் கழித்து நம்ம இது மாதிரி நல்லா உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. 1 மணி நேரம் கழித்து ஊறின பிறகு எப்படி ஆட்டலான்னு நம்ம காட்டுறேங்க. பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். உளுந்தும் பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு. நான் எப்பயுமே அரிசி ஆட்டும் போது ஃபஸ்ட்டு உளுந்து தான் ஆட்டுவேன். வாங்க பார்க்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உளுந்து தாங்க ஃபஸ்ட்டு போடணும். ஆனால் உளுந்து போட்டுட்டு எடுத்தோன்னே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் உளுந்து மட்டும் போட்டு நல்லா ஆட்டி விட்டு அப்பப்போ நம்ம பக்கத்துலேருந்து இப்படி சைட்லலாம் எடுத்து விட்டு ஆட்டிகிட்டே இருக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஊற வச்சு இல்லைங்களா அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து ஆட்டலாங்க. கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் லேசாக தெளித்து
பதத்தில் எடுத்துக்கலாங்க. அரிசி மடிஞ்சிடுச்சு. ரொம்ப நைஸாகவும் எடுக்கக்கூடாதுங்க. இது நான் வந்து இப்போ 2 தரமாக போடுறேன். ஃபஸ்ட் பேட்ச் போட்டு இதை எடுத்துகிட்டு செகண்ட் பேட்ச் போடும்போது காட்டுறேங்க. 2வது பேட்ச் இது போட்டு ஆட்டி எடுத்துக்கலாங்க. இது போட்டு அதே அளவு எடுக்கும்போது இதையும் காட்டுறேங்க. இதையும் எடுத்துடலாம். இதை எடுத்து எது பாத்திரத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. மாவு வந்துங்க அதில் ஃபுல்லாக நம்ம ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இப்படி கை விட்டு மாவு எப்பயுமே கரண்டியில் கலக்காதீங்க. இப்படி கை வச்சு இப்படி நல்லா விட்டு கலக்குங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா நாளைக்கு நம்ம இட்லி ஊற்றும் போது சூப்பராக வரும். இந்த மாவு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா இப்படி அடித்து கரைங்க. இப்படி இட்டு கரைங்க. இதில் வந்து நான் பாதி மாவு உப்பு போடாமல் எடுத்து வச்சுக்கிறேங்க. நாளைக்கு காலையில் செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுக்கிறேங்க. அது எப்படின்னு காட்டுறேன் இருங்க. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கலங்கிருச்சு. இருங்க, பாதி மாவு இப்படி ஒரு இதில் கப்பில் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டுங்க போடலிங்க. இதுக்கு வந்து உப்பு இது நான் காலையில் உங்களுக்கு பாருங்கள் மாவு எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு காட்டுறேன். காலையில் இதில் இட்லி ஊற்றி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நாளைக்கு இது இட்லி கல்லுப்பு மட்டும்தான் போடணுமாம்மா இல்லை தூள் உப்பு போடலாமா? நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். மூடி வச்சு இல்லாதுங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இது நம்ம 2 நாள் கழிச்சு சுட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துக்குது. இது ரொம்ப கலக்காதீங்க. இதை அப்படியே எடுத்து நாம் இட்லி ஊற்றிடலாம். பாருங்கள் எப்படி வந்துக்குதுன்னு. இட்லி ஊற்றின பிறகு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மாவு வந்து இட்லி மாவு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இதை விட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு இடத்துக்கு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருந்துங்க. கொதிக்க ஆரம்பித்து பிறகு இப்போ நம்ம இது மாதிரி இட்லி தட்டில் துணி போட்டுட்டு இப்படி நல்லா இப்படி இதில் அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் இட்லி நல்லா குண்டு குண்டாக நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். இந்த நான் வந்து துணி போட்டு இதில் தாங்க செய்கிறேன். நான் குக்கரில் செய்யலை. வாங்க இட்லி ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ஊற்றியாச்சு. மூடி வச்சிடலாம். இது 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பார்க்கலாங்க 10 நிமிஷம் கழிச்சு. திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சா என்னன்றது. எனக்கு இந்த விரலை விட்டு குத்தி பார்க்குறது எனக்கு சூடு தாங்க முடியாதுங்க. அதனால் ஒரு இது மாதிரி குச்சி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், குத்தி பார்க்கலாம். பாருங்கள், இப்படி ஒட்டவே இல்லைங்க. மாவே இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா பாருங்கள் எப்படி பந்து சூப்பராக வந்துக்குதுங்க. எடுத்துடலாங்க. ஒட்டாமல் சூப்பராக வருது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒரு இட்லி நான் எடுத்து புட்டு காட்டுறேன். பாருங்கள் பாருங்கதா சூப்பராக இருக்குதுங்க. பூ மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் இப்போ சட்னி சாம்பாரோட தாங்க சர்வ் பண்ண போகிறேன். வாங்க டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போ தான் டேஸ்ட் பார்த்துடலாங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போ நான் இன்றைக்கி வந்து புரோட்டாவுக்கு வைக்கிற சால்னா தாங்க, வெஜ்ஜு சால்னா. இதில் நான் எது காயில் போடாமல் சால்னா தான் வச்சுக்கிறேன். சட்னிங்க, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு நான் சால்னா செஞ்சு காட்டுறேங்க. சூப்பராக இருக்குதுங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்குதுங்க. சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.